ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு தமிமுன் அன்சாரி அவர்கள். தோழர் வணக்கம். வாழ்த்துக்கள் தோழர். சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கீங்க 2வது முறையாக. ஆனா இருந்தாலும் சூழல் உங்களை வாழ்த்துவதை விட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிற சூழலா தான் இருக்கு. பொதுவா வாழ்த்துக்கள் சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஆனா சூழலை பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கிற. பயப்பட வேண்டியது இல்லை. நான் 3 நாளா சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்தேன். எந்த பாதிப்பு இல்லாம உங்க முன்னாடி பேசுற அளவுக்கு நான் இருக்கிறேன். அதுவே பெரிய விஷயம் காலகட்டத்துல. ஏன்னா உங்க முன்னாடிதான் குதிரை பேரம் நடக்குதுன்னு எடப்பாடி குற்றம் சாட்டுகிறாரு. வேலுமணி இவங்கெல்லாம் தொடர்ச்சியா இல்ல எடப்பாடி தான் எங்களை திமுகவோட கூட்டணி வைக்க சொன்னாரு, அதனாலதான் போறோங்கிறாங்க. பேரரசியல் நடந்துச்சான்னு கேட்டா முதலமைச்சர் பதில் சொல்லல. இந்த கேள்வி எழுப்பியோர் மாண்புமிகு தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் தான் எழுப்பினாங்க, சட்டமன்ற உறுப்பினர். குதிரை பேரம் நடந்துச்சான்னு கேட்டாங்க, இதுவரையும் பதில் இல்லை. குதிரை வேகத்தில் நாங்கள் செயல்படுவோம்னாங்க, ஆனா அதுக்கு இது பதில் கிடையாது. சோ அது என்னதான் நடக்குது சட்டமன்றத்துல? அதாவது நடைபெற்று முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. ஒவ்வொருவரும் ஒரு விதமான சந்தேகங்களை எழுப்புறாங்க. சிலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்ல வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல ஏதோ நடந்திருக்கு, இல்லாவிட்டா அவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுங்கிறாங்க. இன்னும் சிலர் என்னாங்கன்னா மௌனமான ஏதோ ஒரு அலை வீசி இருக்குங்கிறாங்க. இன்னும் சில பேர் இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் மாற்றா சிந்திச்சிட்டாங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்க பேரம்பேத்தி இந்த சினிமாவை பார்த்துட்டு ஒரு அன்புல ஓட்டு போட சொன்னாங்க சார், அந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஓட்ட போடுமென்னு சொல்லி போட்டோம், ஆனா இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஒவ்வொருவரும் இதே மாதிரி செஞ்சதாகவே ரிசல்ட் வருது. இப்படி பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருடைய கட்சிக்கு அதிகமான இடங்களை மக்கள் தந்திருக்கிறாங்க. அந்த உணர்வை மதிக்கிறோம். ஜனநாயகம் என்பது அதுதானே. ஆனால் போதிய பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற நிலை இருந்த போது அவங்க முறையாக காங்கிரஸ் அணுகுனாங்க. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கு. அது காங்கிரஸ் செய்த அல்லது அணுகுமுறை சரியானதா நாகரிகமானதான்னு கேட்டா அதுக்கு வேறு பதில் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா காங்கிரஸ் போயிருக்கு. IUML, CPI, CPM, விசிகா இவங்கெல்லாம் முறையாக போயிருக்காங்க. இதை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. முறையாக ஆதரவு கேட்டு முறையான சந்திப்புகளாகவும் போயிருக்காங்க. இதை போய் பேரம்லாம் சொல்லக்கூடாது. அரசியல் சூழல்ல அவங்க அந்த கட்சிகள் கூடி எடுத்த முடிவு. ஆனா எங்கே குதிரை பேரம்ங்கிற வார்த்தையை கையாள வேண்டிய ஒரு சூழல் பலருக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அமமுகவுல போட்டியிட்டு குக்கர் சின்னத்துல வென்ற திரு காமராஜ் அவர்கள் அணிமாறியதுதான். ஆரம்பத்திலேயே அவரை காணவில்லைன்னு சொல்லி அவங்க கட்சியின் சார்பாக போட்டாங்க. திடீரென்று கண்டுபிடிக்கப்பட்டாருன்னாங்க. எங்க நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்காரு அப்படின்னாங்க. டிடிவி தினகரன் அண்ணன் பல அறிக்கையில விட்டாரு. அப்புறம் பார்த்தோம்னா சட்டமன்றத்துல நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் வைகோ விடுதலை புலிகள் விஷயத்துல சொன்னார்ல ஒரு காலகட்டத்துல, எப்படி இருந்தாலும் ஆதரிப்பேன். அது மாதிரி பேசின உடனே பலருக்கும் அதிர்ச்சி. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த கட்சியுடைய தலைவர் டிடிவி தினகரன் உடனடியாக அவரை நீக்கி நடவடிக்கை எடுத்தார். அப்ப அவர் கொடுத்த டயலாக் தான் இந்த விவாதத்துக்குலாம் மூல காரணமா அமைஞ்சிச்சு. மாற்றம் என்று சொன்னார்கள், ஆனா துர்நாற்றம் வீசுகிறதுன்றாரு. கடுமையான வார்த்தை இது. ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பாக இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிமுகவுடைய தலைமை இன்னொரு முறை பிளவுபடக்கூடிய ஒரு நிலை. ஒரு 25 எம்எல்ஏக்கள் திரு SP வேலுமணி, திரு CV சண்முகம் இவங்க தலைமையில அணிவகுத்துட்டாங்க. இவங்க அணிவகுத்து தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாரையும் போய் சந்தித்தார்ல முதல்வர் விஜய், அது ஒரு நல்ல நாகரிகம் தான், அது பாராட்டணும். அப்படி பார்த்தவர் ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற அடிப்படையில, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அடிப்படையில் திரு எடப்பாடி அவர்களை போய் பார்த்துருக்கணும். ஆனா அதுல இருந்து பிரிந்த அல்லது பிரிய முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு நிலையில அவர் CV சண்முகத்தை மட்டும் பார்க்கும்போது எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இதுதான் குதிரை பேரங்கிற வார்த்தையை பல பேர் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம். இப்போ நம்ம சபையிலேயே நானே எதிர்பார்க்கல, நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கம்பீரமா பேசினாங்க பிரேமலதா ரொம்ப காட்டமாவும் கம்பீரமாவும் பேசினாங்க. நானே வெளில பாராட்டினே, ரொம்ப அழுத்தம் திருத்தம்னு வார்த்தைகளா இருந்துச்சு. அந்த விஷயத்திலும் சரி, இந்த ஜோதிடர் விஷயத்திலும் சரி, அவங்க எடுத்த ஸ்டேட்டா தமிழ்நாடே பாராட்டுது. ஏன்னா அவங்கள்ட்ட அதை யாரும் எதிர்பார்க்கல. இவங்க இவ்வளவு தெளிவான அரசியல் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. உண்மை தானே. அவங்க பேச்சு வைரல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்ப குதிரை பேரங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு சரியான பதில் வரணும்னு சொல்லி அவங்களே கேட்கிறாங்க அவையில. அப்ப அவையிலேயே முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கணும். இது குதிரை பேர அரசல்ல, குதிரை வேகத்தில் செயல்படக்கூடிய அரசு. அது வேணா பேச்சுக்கு ரைமிங்கா இருக்கலாமே தவிர மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கணுங்கிற முக்கியம். வெளியில நான் வந்த உடனே பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஏன்னா குதிரை பேரமான்னு. குதிரை பேரம்னாங்க, யானை பேரங்கன்னு. இது என்ன புதிய வார்த்தைங்கிறாங்க. ஏன் எல்லாரும் குதிரை பேரம்னு சொன்னா நானும் குதிரை பேரம் தான் சொல்லணுமா?
நான் யானை பெறன்னு சொல்றேன். அதை விட பெரிய பேராது. அப்போ ஒரு நிருபர் கேட்கிறாரு, அந்த தாவைக்காவுடைய கொடியில வந்து யானை இருக்கிறதுனால நீங்க யானை பெறன்னு சொல்றீங்களா, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. மொத்தத்தை ஏதோ நடந்துங்கிற சந்தேகத்தை அவங்களே உருவாக்கிட்டாங்க. இதை வந்து IUML, CPI, CPM, VCK, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்த நேரத்துல இந்த வார்த்தை வரல. இந்த அப்போ யாரும் வந்து அபாண்டமாவும் சொல்லல. சில பேர் சொல்ற காழ்ப்புணர்ச்சியில சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அவங்க விஷயத்துல சொல்லாம அமமுக விஷயத்திலேயும் அதிமுக விஷயத்திலையும் பிரிந்து போனவர்களை வைத்து இவர்களுக்கு மத்தியில் என்ன நடக்கிறதுன்ற கேள்வியின் அடிப்படையில் வாதங்கள் எழுந்திருக்கு தோழர். அவன் தாவைக்காவுடைய தலைவர் அல்லது அந்த கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் தான் இதுக்கு விளக்கம் அளிக்கணும். ஏன்னா சட்டமன்றத்துல கேட்டுட்டாங்க, யாரு பிரதான எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதானி அவர்கள் கேட்டுட்டாங்க. கேட்டது பதில் சொல்லணுமா இல்லையா? மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. முடியும் முடியாது, இல்லைங்க, பொய்யுங்க, தவறுங்க, ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையா? எதையுமே சொல்லாம இருந்தா இன்னும் அவங்க உணவை வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, விவாதம் தொடருது இல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அவங்க கடமை அல்லவா? இல்ல அது மட்டும் இல்ல, இவர் போய் சந்தித்து அதை எல்லாரும் சொல்றது உலகத்திலேயே ஒரு பேரம் நடத்தும் போது போய் சந்திக்கிறாரு. இவர் ஏடிஎம்கே எடப்பாடியை சந்திச்சிருந்தா இயல்பு, ஏன்னா ஸ்டாலினையும் சந்திக்கிறாரு, எடப்பாடியும் சந்திச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். கரெக்டா போய் சிவி சண்முகத்தையும் வேலுமணியும் போய் சந்திக்கும் போது எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறாங்க. அப்போ இடையில இந்த பேச்சுடைய செய்தி தொடர்பாக ஒரு செய்தி என்னன்னா, திருமாவளவன் சொல்லியிருக்காரு, எங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரி போய் திரு எடப்பாடி போய் சந்திங்கன்னு சொல்லியிருக்காரு. அது திருமாவளவன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப அவங்களை அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவரை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும்? ஏன் அவரிடமிருந்து பிரிந்த ஒரு குழுவை வந்து வழியே சென்று சந்திக்க வேண்டும்? இந்த கேள்வியெல்லாம் இடதா இல்லையா? அப்போ ஒரு நல்ல அரசியல் வரணும்னு சொல்லி இளைஞர்களும் மாணவர்களும் விரும்பியதாக சொல்றாங்க. அது வந்து சரியான முடிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட விஷயங்களா என்பது எனக்கு இன்னும் தெரியல, உங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் புரியாத புதிராக தான் இருக்கு. எது எப்படியோ திமுக வேணாம் அதிமுக வேணாங்கிறவங்க தான் எங்களை ஆதரிச்சாங்க, வாக்களிச்சாங்கலாம் சொல்றாங்க. அப்ப ரெண்டையும் விட சிறப்பான ஒரு அரசியல் உங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கணும் அர்த்தம். ரெண்டு பேர்ட்டு வந்து எடுத்துட்டு தானே அரசியல். இது என்னங்க இது? அது ஒரு மக்களுக்கு ஒரு புரியுதுங்கிறீங்க. அப்புறம் அந்த புஷ்பா பட பாணியில் சோபா பாலிடிக்ஸ் நடக்குதுங்கிறது விமர்சனமா வரல, உங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. வெளியே அந்த அரசியல் விமர்சனங்கள் யூடியூப்ல உட்காந்துட்டு இந்த ஊகமா பேசுற மாதிரி பேசல, அவர் ஓப்பனா உடைச்சிட்டாரு. புது சோபா புதிய ஆட்சி, இதுதான் உங்க தூய ஆட்சியான்னு எதிர்கட்சி தலைவரை கேட்டதுக்கு அப்புறம் அந்த சோபாங்கிறது ரொம்ப பிரபலம் ஆயிருச்சு. இதை எப்படி பாக்குறீங்க இந்த சோபா கான்செப்ட? அதாவது இது வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தான். ஆனா எதனால அந்த சோபாவை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் அவங்க ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குறாங்கன்னு தெரியல. அவர் உட்கார தனி சோபா அந்த மாதிரியா? அப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு வகையான தீட்டின் அடிப்படையில முடிவெடுக்கிறதாக ஒரு எண்ணம். அவர் மத்தவங்க இடத்துக்கு போனா அவர் தனியா அவருக்கான அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாகுதா இல்லையா? சந்தேகம் வருது பத்தி. அல்லது தன்னை ஒரு மேட்டுக்குடியா பாவிக்கிறாராங்கிற ஒரு எண்ணமும் கூட வரும். அல்லது வேற ஏதாவது ஜோதிடருடைய அறிவுறுத்தலா என்ற ஒரு செய்தியும் வரும். எது எப்படிங்கிறத அவங்க தான் விளக்கணும். ஏன்னா சட்டமன்றத்துல இந்த விவாதம் வந்து அதுக்கு ஏன் அவங்க பதிலளிக்கலைங்கிறதுனால நீங்க இந்த கேள்வி எழுப்புறீங்க. நல்லா புரியும், நீங்க கேள்வி எழுப்புனதுனால நமக்கு அந்த சந்தேகம் வருதுங்கிறேன். ஆனா இந்த நேரத்தில் நினைச்சு பாக்குறேன், ஒருவேளை அது ஒரு மேட்டுக்குடி அரசியல் மாதிரியாக சில பேர் கருதலாலும் கூட, இந்த சமயத்துல முன்னாள் முதலமைச்சர் சமூக நீதி காத்த வீராங்கனை டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சில நடவடிக்கைகளை நான் பார்க்கிறேன். அவங்க சில விஷயங்கள்ல வந்து இப்படிதான் நடப்பாங்க, அது எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும் வெளிப்படையாக. ஆனா அவங்க வந்து மறைந்த ஐயா மூப்பானார் வீட்டுக்கு போகும்போது அப்படி எந்த சோபாவோட போனது மாதிரி தெரியல. மறைந்த முஸ்லீம் லீக்குடைய தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது அவர்கள் வந்து இறந்த நேரத்துல அவர் வீட்டுக்கு அடையாருக்கு போனாங்க. அப்போ இப்படி சோபாவை தூக்கிட்டு போனது மாதிரியாக எனக்கு தெரியல. இது ஒரு புதிய அரசியலா இருக்கு, ஏங்கிறத அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அதாவது இது நாங்க பெரிய ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டா கருதல, ஒரு விவாதம் ஆணிச்சுங்கும் போது நாங்க தெளிவுபடுத்தலாம்ல. யோசிங்க, நான் உட்கார்றதுக்காக எடுத்துட்டு போனேன், ஆமா அப்படி கூட சொன்னா கூட பிரச்சனை முற்றுக்கு வந்துடும். தேவையற்ற விவாதங்களை ஏன் அப்படியே பரவுறதை அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லெண்ணத்துல தான் நம்ம சொல்றோம், நீங்க எந்த இடத்துல கேட்டீங்களே எனக்கு தெரியல, அது நல்லெண்ணமா தான் நான் கருதுறேன். நல்லெண்ணமா தான் நம்ம பதில் சொல்றோம். இது ஆரோக்கியமா அணுகணும், ஆரோக்கியமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நம்ம சொல்றோம். இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நீங்களும் கேள்வி கேட்க மாட்டீங்க, நான் இதை பற்றி வாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சி தலைவரும் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க பதில் சொல்லல, எதுவும் பதில் சொல்லலையே. அவர் கேட்ட பல கேள்விகளுக்கு அவர் தனியா உட்கார கூட்டி போறது ஒரு இருக்கை போதாதா? ஒரு சாதாரண இருக்கை போதாதா? சோபா அவ்வளவு பெரிய சோபா வேணுமா? என்ன மூடு மந்திரமோ அவங்க தானே சொல்லணும். இந்த சோபா கலாச்சாரம் எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே வேற எங்கேயும் நடந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் புஷ்பா படத்துக்கு பிறகு இங்கதான் நடக்குது. படத்துல நடக்கிறதெல்லாம் இப்ப நாட்டுல நடக்குதுங்க. அதுல இதுவும் ஒரு காட்சி. என்ன சொல்றீங்க? இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் வந்து, இப்ப தாவேக்கா நான் பாஜக கிடையாது, கொள்கை எதிரி பாஜக தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு வந்துட்டாரு.
பிஎம்ஸ்டி வரப்போகுது, ஒரே நாடு ஒரு கொள்கை வரப்போகுது, வக்ஃப் போர்டு மசோதா வரப்போகுது, கிறிஸ்தவர்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் பணம் கொடுக்க கூடாதுங்கிற மசோதா, லிஸ்ட் டீலிமிட்டேஷன், இது எல்லாத்தையும் கடந்த காலத்துல நீங்க கூட்டணி வகித்த திமுக கடுமையா எதிர்த்தது. மேற்கு வங்கத்துல மம்தா கடுமையா எதிர்த்தாங்க. பினராயி விஜயன்ங்கிற கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் எதிர்த்தார். இப்ப அவங்க யாருமே கிடையாது, முதலமைச்சர் கிடையாது. இப்ப யாருமே, எல்லாரும் எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்தாச்சு. இப்ப அந்த இடத்துல தமிழ்நாட்டுல விஜய் இருக்கிறார். எப்படி எதிர்ப்பார்? அரசியல் ரீதியா நம்ம அவரோட நிறைய மாறுபடுறோம். தேர்தலுக்கு முன்பாக பல விமர்சனங்களை வைத்தோம். ஆனா அதை கடந்த ஒரு மக்கள் ஆதரவோட வந்திருக்கிறார். இப்போ நம்ம அவருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொன்னோம்னா, அவர் நம்ம எதிரியா பார்க்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். எதிரியா அரசியல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கருத்து பரிமாற்றங்கள் இருக்கு. இப்போ நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க பொசிஷன்ல உட்காந்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு சில கலாச்சார மரபுகள் உண்டு, அரசியல் கொள்கை நிலைப்பாடுகள் உண்டு, அதை நீங்க காப்பாற்றணும். இப்படி கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய வேலைகளை ஒன்றிய அரசும் மோடியும் செய்கின்ற போது அதை நீங்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அந்த விஷயத்திலே நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, பிடிவாதத்தை, உறுதியை, கொள்கையை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. நான் இந்த விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்ணல. விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பா நான் நம்புறேன்னு சொல்றேன். நம்புறீங்க? நான் நம்புறேங்க, அவர் இருப்பா, நான் நம்புறோம். அப்படி அவர் இல்லாத பட்சத்துல அவருடைய எதிர்நிலைப்பாடு நம்ம எடுக்கும். இல்ல, பாஜகவின் நபர்களாகவே மாறி போன வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்களெல்லாம் அங்க வர்றாங்க. இவர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. விஜயபாஸ்கர் மீது என்ன இருக்கு, வேலுமணி மீது எல்லா வழக்கு இருக்கு, எல்லாம் பாஜக பிடியில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்ப அவர்கள் ஆதரவு இவங்களுக்கு தேவையா இருக்கு. இவர்கள் ஆதரவில் இப்ப நடத்துறாரு. பாஜகவினுடைய திட்டங்களை எதுவும் ஒரு கையெழுத்து போட்டா கூட சேஃப்டிக்கு இப்ப 22 எம்எல்ஏக்கள் குறையாம இருக்கிறாங்க. இடதுசாரிகள் உட்பட இவங்க ஆதரிக்கிற 18 எம்எல்ஏக்கள் இப்ப அவசியமே இல்லை. போனா கூட அவருக்கு இன்னொரு இது வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வருதா, இல்ல இவங்களும் சேர்த்து பாஜகவை எதிர்ப்பாங்க நம்புறீங்களா? இப்போ கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு நிலையில முதல்வர் விஜய் இருக்கிறார். ஒரு புறம் கொள்கை பேசக்கூடிய கட்சிகள், மதச்சார்பின்மை பேசக்கூடிய கட்சிகள், சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள், அது சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா, அந்த 5மே. இவங்க 5உடைய நிலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாகத்தான் ஏறத்தாழ இருக்கும். ஆனால் இந்த புதிதாக அதிமுக பிரிந்து வரக்கூடிய இந்த குழுவின் மீது விஜயே கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அப்ப இந்த குழு என்பது பெருசா கொள்கையெல்லாம் பேசாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, நம்ம யதார்த்தத்தை சொல்றோம். அப்போ இவர்கள் அந்த எந்த நிலையை உருவாக்குவார்கள் என்ற ஒரு ஐயம் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நாம என்ன சொல்றோம்னா, நீங்க மக்களுடைய மன உணர்வை புரிந்து செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இல்லைங்க, உணர்ச்சி வசப்படுற மக்கள் என்பது உண்மைதான். அதற்காக எல்லா விஷயத்திலும் அலட்சியமா இருந்துட மாட்டாங்க, விட்டும் பிடிப்பாங்க. இந்த நிகழ்வை கூட விளையாடட்டும், வரட்டும், வாய்ப்புகளை தருவோம், எப்படி ஆட்சி செய்யறாங்க அதை பார்ப்போங்கிற அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களோங்கிற ஒரு பார்வையும் எனக்கு இருக்கு. ஒரு 6 மாத காலம் அவங்க என்ன செய்யறான்னு பார்ப்போம். இதுல அவங்க தடுமாறி விழுந்தாங்கன்னா மீண்டும் எந்திரிக்க முடியாது. நான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தன்னாட்சி மரியாதை, தமிழுக்கான மரியாதை, இந்திய ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கான மரியாதை, டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கான எதிர்ப்புக்கான மரியாதை ஆகியவற்றில் ஒரே பார்வையில தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் அந்த உணர்வு இருக்கு. அவங்க ஓட்டு போட்ட இளைஞர்கள், மாணவர்கள் கூட வடக்கின் சதியால் தங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோய்விடக்கூடாது என்பதில் உறுதியா இருக்காங்க. அதை மறந்துடக்கூடாதுல்ல. அவர் விஜய் அதுக்கு பயப்படுவாரு. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, பாஜகவை ஆதரித்தால் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைப்பாரு. கண்டிப்பா நான் நம்புறேன். நான் விஜய் அப்படி சரணடைய மாட்டான். நீங்க சரணடைஞ்சா அவருடைய அரசியல் முடிஞ்சு போயிடும். இப்ப நம்ம அவருக்கு மாற்றான எதிர்முகம்ல தான் இருக்கிறோம், அரசியல் ரீதியான விமர்சனம் முன்வைக்கிறோம். அதே சமயத்துல அவர் ஒழுங்கான முறையில் தமிழ்நாட்டுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை நல்ல அடிப்படையில் நம்ம வழங்குறோம். காழ்ப்புணர்ச்சி நமக்கு இல்லையில தொடர் வந்துட்டாங்க, வந்தவங்க நல்லதும் ஆட்சி செய்யட்டும், அப்படிதான் நம்ம சொல்றோம். யாரு நல்லது செய்தாலும் ஆதரிப்போம், தவறான முறையில் விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம எதிர்ப்போம். விஜய் மீது பெரியாரியர்கள் சந்தேகம் எழுப்புவதற்கு காரணம் சிடி நிர்மலகுமார திருப்பரங்குன்றம் நிக்க வச்சு வெற்றி பெற வைத்திருக்கிறார். அவர் அமைச்சர் அப்படிங்கிறாங்க. அவர் கடந்த காலத்தில் சாகா வகுப்பில் இருந்தவர், RSS இதுல இருந்தவர். அந்த கீர்த்தனாங்கிற பெண்மணி பிஜேபி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க, இந்தியில பேசுவோம் நாங்க அப்படின்னு பிஜேபியின் அஜெண்டால அவங்க பேசுறாங்க. பேசட்டுமே, சட்டசபையில இந்தியில பேச சொல்லுங்களேன். சட்டசபையில அவங்க இந்தியில பேசட்டும், எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு பேசட்டும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்கிறத நீங்க பாருங்க. அதாவது சார் ஒண்ணு புரியுதுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பெரியார் அரசின்றவங்க அரசியல உருப்பட மாட்டாங்க, தமிழை கிண்டல் அடிக்கிறவங்க உருப்பட மாட்டாங்க. நீங்க எந்த மொழியை வேணாலும் பேசுங்க, யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. தாய்மொழியை தமிழ்நாட்டில் அவமதிக்கிறத இருக்க மாட்டாங்க. நீங்க அது தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட் அது, சரியா? பெரியாருடைய கடவுள் மறுப்புல நாட்டில் இருக்கக்கூடிய 90% பேர் மாறுபடுறாங்க தமிழ்நாட்டில். அதை கடந்த மற்ற விஷயங்கள்ல அவர் தமிழ்நாட்டு சமூகவியலுக்கும் அரசியலுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக,
தமிழ்நாட்டுடைய அரசியல் சமூகவியல் மாற்றத்துக்கு காரணமாக இருந்த ஒரு பெரியவர் என்ற மரியாதை அவர் மேல இருக்கா இல்லையா? அவரை சீனவன நிலையெல்லாம் நீங்க என்ன அடிச்சு பாக்குறோம்? தேவையில்லாம, அது வரம்பு மீறி. அதே மாதிரி தான் தமிழ் உணர்வை யாரு சீண்டினாலும் அவங்களுக்கு சனியும் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்ன கோபம் வருதுன்னா, சட்டசபையில இந்தியில பேசுவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வருதுன்னு சொன்னா, இந்தியில பேட்டி இங்கிலீஷ்லயும் பேசுங்க, தெலுங்குலயும் பேசுங்க, உருதுலையும் பேசுங்க, மலையாளத்திலையும் பேசுங்க, எல்லா மொழியிலையும் பேசுங்க. ஆனா வேண்டும் என்ற தமிழ்நாட்டு மக்கள் இந்தியை எதிர்க்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தி ஏகாதிபத்திய திணிப்பதான் எதிர்க்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய நீங்கள் நானும் படிச்சோம்னா கத்துக்கிட்டோம்னா யாரும் தப்பா நினைக்க போறது இல்லை. இந்தி ஏகாதிபத்திய திணிப்பை எதிர்க்கிறாங்க. அதுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமா நாங்க வேண்டும் என்று நாங்க இந்தியில தான் பேசணும்னு சொன்னோம்னா அது தமிழுடைய உணர்வை சீண்டக்கூடியதாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படும். இப்ப நீங்க மக்கள்னு சொன்னதுனால இந்த நான் கேள்வியை கேட்கிறேன். மக்கள் இதுகாரம் வாக்களித்த போது இது பெரியார் மண், சமூக நீதி மண், இடஒதுக்கீடு, 69% ஜெயலலிதா அம்மையார், சங்கராச்சாரியரை கைது செய்த ஜெயலலிதா அம்மையார், திராவிட இயக்கம் எப்படிப்பட்ட தெரியுமா, கலைஞருடைய கள்ளக்குடி, இதையெல்லாம் ஒரு இதா சொல்லி இதுதான் டெல்லிக்கு ஒரு சிம்ம சொப்பனம்னு சொல்லப்பட்டு வந்தது. இன்னைக்கு 2 திமுக 2 திராவிட கட்சியும் ஆட்சி ஏதாவது ஒண்ணு இருக்கும், இப்ப எதுவுமே இல்லாத ஒரு நிலை வந்திருக்கு. மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன், சிந்தனா முறை, மாநில உணர்வு, இது எல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு பார்க்கணுமா? எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த எலெக்ஷன்? 65% மக்கள் தாவேக்காக ஓட்டு போடல. 65% மக்களுடைய உணர்வும் அற்றுப்படுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து 35% மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுறதாக அவங்க சொல்றாங்க. அந்த 35% பேரும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்களா? திரைத்துறையில் பிரபலமான விஜய் வந்திருக்கிறார், ஒரு புதியவர், ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்ற அடிப்படையில் பலர் ஓட்டு போட்டிருக்காங்க. சினிமாவை மட்டுமே பார்த்து ரசித்த தன்னுடைய பேரன் பேத்தியருடைய அன்பான வற்புறுத்தலுக்கு ஏற்ப இசைந்து தாத்தா பாட்டிகள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படிதான் நடந்திருக்கு. இவங்க யாருமே அடிப்படை திராவிட இயக்க கொள்கைகளை இகழவில்லை, திராவிட இயக்க கொள்கை நீர்த்து போனதாகவும் கருதவில்லை, தமிழ் இனமான உணர்வு அற்று போய்விட்டதாகவும் கருதவில்லை. இன்னும் அந்த உணர்வு ஏதோ ஒரு இதுல போட்டாங்க. அதாவது என்னன்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சினிமாவுடைய தாக்கம் எல்லா காலத்திலயுமே இருக்கு. அதுல ஒரு சின்ன தடுமாற்றத்தை அவங்களுக்கு மத்தியில அது உருவாக்கி இருக்கு. அதை சரியான முறையில கையாள்வது விஜய் கையில தான் இருக்கு. திரைத்துறையிலேருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? மருத்துவத்துறையிலேருந்து வர்றாங்க, பொறியியல் துறையிலேருந்து வர்றாங்க, வழக்கறிஞர் துறையிலேருந்து வர்றாங்க, பேராசிரியர் துறையிலேருந்து வர்றாங்க. அதே போட்டு வரட்டும். ஆனா மக்களுக்கு பணியாற்றி விட்டு வரட்டும், செயல் திட்டங்களோட வரட்டும், கொள்கை கோட்பாடுகளோட வரட்டும் தான் நம்ம சொல்றோம். 27 மாதங்கள்ல அவர் முதலமைச்சர் ஆனதா அவருக்கே அதிர்ச்சியாக இருக்கும். இதான் உண்மை. நீ ஏற்கிறீங்களா இல்லையா? கருத்தை பரப்புரையே அவங்க பண்ணலையே. 41 வேட்பாளர்களுக்கு தான் 2-3 இடங்கள் அவர் பரப்புரை பண்ணியிருக்காரு மொத்தமே, வேற எங்கேயும் வரல. ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த கட்சியுடைய வேட்பாளர் யாருன்னே தெரியாது தெரியுமா? அவர் ஓட்டு கேட்டு போன கன்னியாகுமரியில அவங்க கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல இல்லையே. அப்போ இதை ஒரு கலவையான ஒரு ரிசல்ட்டா பாக்குறோம். புரியுதா? 59 ஆண்டு காலம் 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு வந்திருக்கு. ஒரு சேஞ்சிங்கிற அடிப்படையில் கூட யோசிச்சு இருந்திருக்கலாம். நாம என்ன சொல்றோம்னா, மக்களாக வந்துட்டீங்க, 35% பேர் உங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த உணர்வுகளை மதித்து நீங்க செயல்படுங்கன்னு தான் அர்த்தம். அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடாத 65% மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. பாரம்பரியமான தமிழ்நாட்டுடைய மரபுடைய நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. பாப்பா எப்படி போறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம பொறுத்து ஒரு 6 மாதங்களும் பொறுத்து இருந்து பார்ப்போம். தேனிலவு காலம் கட்டணும்னு சொன்னார்ல அரசியல்ல யார், நம்ம காமராஜர் ஐயா. அதே மாதிரிதான் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்லது நடக்கணும்னு நம்ம விரும்புறோம். அதாவது ஒரு ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க கெட்டு போகணும், நிர்வாகத்தை வீணாக்கணும் யாராவது விரும்புவோமா? ஏன்னா மக்கள் சொத்து, நிர்வாகம் மக்கள் சொத்து. என்னுடைய வரிப்பணமும் உங்களுடைய வரிப்பணமும் சேர்ந்துதான் அதை இயக்குது. அப்போ நல்ல முறையில ஆட்சி செய்யுங்க, அடிப்படை விடிமைகளை விட்டுறாதீங்கிறோம். திராவிட இயக்க கொள்கையில தமிழ் தேசிய பற்ற நீங்க விட்டுறாதீங்க. நம்முடைய முன்னோர்கள் நீதி கட்சி தொடங்கி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி பேணி காத்து வந்த அந்த நடவடிக்கைகளை கவனத்துல கொண்டு செயலாற்றுங்க. டெல்லியுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு பலியாயிடாதீங்கிறதான் நம்முடைய விருப்பம். கண்டிப்பா மண், மக்கள், மொழி, இனம் சார்ந்து தொடர்ந்து பேசுபவர், எழுதுபவர், தொடர்ந்து விவாதக்களங்களில் இருப்பவர், சட்டமன்றத்திற்கு உள்ளும் வெளியேயும் தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக ஆற்றல்களோடு இணைந்து செயல்படணும்னு நினைக்கக்கூடியவர், பிற்படுத்தப்பட்டோர், தலித், இஸ்லாமிய கூட்டமைப்பு வேணும்னு தொடர்ச்சியா நீங்க பார்த்துட்டு வரக்கூடிய நபர், ஒரு ஊடகவியலாளராக நான் தொடர்ச்சி பார்த்துட்டு வரேன். 2வது முறை சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் காட்சியும் தருது. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். நீங்க உள்ளுக்குள்ள இருந்தே அதை பாக்குறீங்க. பார்ப்போம், உங்களை போன்றவர்களும் அதிகம் நிரம்பிய அவைதான் சட்டமன்றம் எப்படியெல்லாம் வரப்போகுது. ஏன்னா என்னாலும் நீங்க கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப 1 கிலோமீட்டர் அங்கேயும் இங்கேயும் நீங்க நடந்து உட்காந்து தர்ணா பண்ணதையும் தமிழ்நாடு பார்த்துச்சு. ஸோ மொழிக்கு எதிராக, இனத்துக்கு எதிராக, ஒடுக்கப்பட்டோருக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எதுவும்
உங்களை மீறி வந்து விடாதுன்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. என்ன இருந்தாலும் அந்த உணர்வு பெற்றவர்கள் இருக்கிறாங்கப்பா சார், நம்ம அப்படின்னு. ஜீவா டுடேக்கு ஒரு வாக்குறுதி நம்ம கொடுக்குறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் என்னுடைய பதவியேற்பில் என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்லி உறுதி எடுத்தனா இல்லையா? அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ அவருடைய வாழ்வுரிமைகளுக்கோ ஆபத்து ஏற்படுகின்ற போது நிச்சயமாக சமரசம் மற்றும் நம்முடைய ஜனநாயக செயல்பாடுகள் இருக்கும். கண்டிப்பா. நன்றி. பார்ப்போம். நிறைய மக்களும் எதிர்பார்க்குறாங்க என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன வரப்போகுதுன்னு. எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் ஆரோக்கியமான எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இருக்கும்போது தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்திடலாம். தொடர்ந்து பேணி அதே சீரும் சிறப்போட கொண்டு போயிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. மிக்க நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள் தொடர். நன்றி.